எஸ் ஆமாங்க சொன்னா லெசிப் மோடு போட்டு 520 டைமண்ட் வச்சு என்னென்னலாம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு லெசிஸ் மோர் போட்டு 160 இருக்கிற ஒரே டைமண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக 160 வந்து நின்றுச்சு. டாப்அப் பண்ணியாச்சு 520 டைமண்ட்ஸ். ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு நேராக போயிட்டு முதல்ல போயா பாஸ் பண்ணோம். போயா பாஸ் போட்டு அப்படியே ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கிளாஸில் மட்டும் ப்ரோ அண்ணாண்ட ப்ரோ அப்படியே போயிட்டு இன்னும் நான் போலையாங்க ப்ரோ. அப்படியே போகிறோம் நேராக போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்தாச்சு போயா பாஸ் போடுறதுக்கு 390 டைமண்ட்டு. ஃபஸ்ட் 9th போயா பாஸ் அன்லாக் பண்ணியாச்சு. இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு போவோமா கைஸ். யார் இந்த போயா பாஸ் போட்டிங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த போயா பாஸில் நிறையெல்லாம் இல்லை, எல்லாம் மட்டி தான். ஆனால் கலெக்ஷனுக்காக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், போயா பாஸ் போட்டாச்சு. போயா பாஸ் போட்டு மீதி 202 டைமண்ட் இருக்குது. தட் ஸ்குவாட் டெஸ்டரில் ஜாயின் பண்ணி அதையும் கிளைம் பண்ணியாச்சு. நான் டாப்அப் பண்ணதுனால எதுலேயும் கிளைம் ஆயிடுச்சு. நாலுமே கிளைம் பண்ணிட்டேன். அப்படியே கிளைம் பண்ணிட்டு வெளில வந்தால் லக்கி ராயல் பக்கம் போவோம். லக்கி ராயல் பக்கம் போயிட்டு இருக்கிற 200 டைமண்ட்டையும் ஸ்பின் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மொதல் 9 டைமண்ட்டு இந்த ஏப்போவில் எனக்கு இந்த ரெயின் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 9 டைமண்ட் போட்டாச்சு. கொடுக்க மாட்டான், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் தரல. மொத்தமாக இந்த ஈவெண்ட்டில் அந்த 3 ஸ்பின் பண்ணேன், 3மே தரல கைஸ். ஏமாற்றிட்டானுங்க பாட்டு தெரியுண்ணா. அப்படியே இருந்தாலும் ஃபெஸ்ட் பக்கம் வந்துட்டு ஃபெஸ்ட்டில் 2 ஸ்பின் பண்ணியிருப்பேன், அதையும் தரல, அதுலேயும் ஏமாற்றிட்டானுங்க. பேகை குத்தி ஏமாற்றிட்டான் பாய். அடுத்த ஸ்பின் பண்ணால் அதுவும் அப்படியே தான் பண்ணானுங்க. ஸோ சேடு கைஸ், மன வருத்தம் ஆகிப்போச்சு. திரும்ப பேர் இன்வெண்ட்டில் பார்த்தாச்சு. கரீனோட ஆதி காலத்தில் இருந்திருக்கு 8க்கு இதுதான். அது எனக்கு கிளியர் கேட்ச் 5 தடவை கொடுத்துட்டு ஸ்பின் பண்ண ஏதாச்சும் ஒரு லக்கில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கிடைக்குங்கிறது. நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு லக்கில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். யார் யாருக்கு இது வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். அப்படியே போயிட்டு நேராக ப்ளூ லக்கில் ஒரு 90 போட்டிருப்பேன். ஒரு 90 ஸ்பின், ஒரே ஒரு 90 ஸ்பின் கிடைச்சிட்டா இல்லை 10 டோக்கனை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. வேஸ்ட்டு கைஸ், இதில் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. அப்படியே வெளில வந்துட்டு இன்னொன்றுலாம் ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பின் போட்டிருப்பேன். 3 டோக்கன் வச்சு 3 ஸ்பின் போட்டிருப்பேன். 3 ஸ்பின் 1 2 3. முதல் ஸ்பின்னில் என்ன கொடுக்குறானுங்கோ கழிச்சு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணால் ஒன்றும் தரல, ஒரு டோக்கன். அடுத்ததுல எல்லாம் பண்ணுவானுங்க சேம் 1 டோக்கன். இடத்த மாறாமல் அதே இடத்துல கொடுக்குறானுங்க. 3வது இடத்துலையும் அதே இடத்துல பக்கத்தில் வந்து ஆனாலும் ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. என்ன கைஸ் பண்ணலாம் இந்த டியூடி கறினாவை. திரும்ப வந்துட்டு இதாங்க அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்லேயே எனக்கு தூக்கி கொடுத்துறானுங்க. நல்லா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கா கொடுத்தானுங்கன்னு. சரி கேஸ், இந்த இடத்துல ரெக்கார்டோட அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா வால்ட்டு போய் காட்ட போகிறேங்க. நேராக வால்ட்டு பக்கம் போயிடணும். இங்கே பாருக்கு கலெக்ஷனில் ஸ்கைவிங். இதாங்க இதாங்க எனக்கு காணுங்க. எங்கிட்ட மொத்தம் அது இல்லாமல் மொத்தம் இன்னும் 3 இருக்குது. இதுவும் ஸ்குவாடாக போகிறது தான். 7 தான் பேசுகிறது. நிறைய பேர்த்துக்கு இது இருக்கான்னு தெரியாது. யார் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதுவும் வச்சுருக்கேன் சாண்டா கிளாஸ், மொத்தம் 4. திரும்ப போயிட்டு அதே ஆதி காலத்துக்கு ட்ரை பண்ணி மீதி 42 ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னு ட்ரை பண்ணேன். இருக்கிற பழைய கரீனாவில் இருக்கிற எல்லா ட்ரிக்கும் ட்ரை பண்ணேன் கைஸ். ஆனாலும் எனக்கு ஒன்றும் தரல. நேராக போயிட்டு இன்னும் ஆடமங்கில் வெஸ்ட் வந்துடலான்னு போயிட்டேன். ஆடமங்கில் மோக்கோக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஆடமங்கில் மாற்றினேன். ஆடமங்கில் வாங்க ஆடமங்கில் எக்யூப் பண்ணியாச்சு. வெளியே வந்தாச்சு. இருக்கிற 42 டைமண்டில் ஒரே ஒரு எவோ வால்ட்டு தான் ஸ்பின் பண்ண முடியும்.
ஸ்பின் பண்ணியாச்சா? கிடைச்சதா? ஏதாச்சும் கிடைச்சிருச்சா? இல்லை, கிடைக்கல. இந்த டைமண்ட் இதையும் அவ்வளோதான், நக்கிட்டு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இது ப்ளூ லாக் ஈவெண்ட்டில் வந்து அந்த டோக்கனை வச்சு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 டோக்கன் கொடுத்துருப்பானுங்க. சரிங்க, வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 19 டோக்கனை வச்சு 3 யூனிவர்சல் டோக்கன் 5 5 டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் 3 வாங்கி ஸ்பின் பண்ணி இன்னொரு 3 டோக்கன் எடுத்திருப்பேன். அதுலேயே 3 யூனிவர்சல் டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஏமாத்திட்டேன் ப்ளீஸ். அப்படியே பாருங்கள். எத்தனை தடவை அது எழுதி போட்டாலும் ஒன்றும் தர மாட்டானுங்க. கரியா ஏமாத்தான். ஏமாத்து கரீனா, வாட்டு கரீனா. அதே இடத்துல மாட்டாம ஒரே இடத்துல கொடுக்குறானுங்க. 10 டோக்கன் கூட கொடுக்கல, ஒரே டோக்கனுங்க. பார்த்தீங்கன்னா 3 எனக்கு தான் கொடுத்தான். அவர் தான் வீடியோ முடிஞ்சிச்சு. எல்லாம் லைக் பண்ணிட்டு அப்படியே டாடா போயிட்டாராங்க. பை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறுங்க.